ஹாய் சிலகுட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா? நைட் சாப்பாடு சாப்பிட்றீங்களா? ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபஸ்ட்டு எதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் சாப்பாடு தான். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு. பட் ஆனால் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நம்ம எல்லோரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? பசியே இல்லாமல் நைட்டு வந்து சாப்பிட்றோம். காரணம் என்ன தெரியுமா? நைட்டு சாப்பாடு சாப்பிடணும்னா உடம்புல தெம்பு இருக்காது அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே நம்மகிட்ட சொல்லி சொல்லி வளர்த்த நம்ம பெரியவங்க தான். சரி, அவங்க சொன்ன மாதிரியே நமக்கு வந்து தெம்பு இல்லாமல் போயிடக்கூடாது, அதனால் நம்ம நல்லபடியாக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்குறது. ஆனால் உண்மை என்னன்னா, நைட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நம்மளே பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான். நீங்கள் தூங்கும்போது உடம்பு என்ன வேலை செய்யும் தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, ஆனால் உங்கள் பாடி ஃபுல்லாகவே நைட்டு இதை எப்படா இவன் தின்னதை நம்ம செமிக்கிறது அப்படின்ட்டு அதுலேயே தான் கிடக்கும். அதனால தான் நம்ம காலையில் எந்திக்கும் போதே ஒன்று சில பேருக்கு தலைவலி இருக்கும், சில பேருக்கு உடம்பு வலிச்சுக்கிட்டே இருக்கும், எனர்ஜியே இருக்காது. என்னடா இது நைட்டு தூங்கணும் ஆனால் எந்த இதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். நீங்கள் சாப்பிட்றது ஃபுல்லாக என்ன ஆகும் தெரியுமா? ஃபேட்டாக மட்டும்தான் மாறுமே தவிர எதுவுமே இருக்காது. என்ன காரணம்னா, நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? தின்னு போட்டு தூங்கிடுவோம். தூங்கினா என்ன ஆகும்? மூமெண்ட்டே இருக்காது. மூமெண்ட் இல்லைன்னா கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்போது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலையுமே ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் உட்காரும் தெரியுமா? நம்ம தொப்பைக்குள்ளே தான் போய் உட்காரும். அங்கே போய் பெல்லி ஃபேட்டை ஐயா ஜாலி நான் சேர்ந்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் வந்து கூடிக்கிட்டே போகும். நம்ம நினைப்போம், என்னடா என்ன டயட் பண்ணாலும் நமக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணுற தப்பு எங்கே இருக்குது? வெயிட் லாஸில் நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிட தான். நல்லா கவனிச்சு பாருங்கள், வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே நைட்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒன்று ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு லைட் சாப்பாடு, ஒரு தோசை, ஒரு இட்லி, இல்லைன்னா ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துப்பாங்களே தவிர நல்லா ராஜ மாதிரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம இந்த மைண்டை கூட பாதிக்கும். ஒழுங்கான தூக்கம் இருக்காது, ஓவர் திங்க் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம நைட்டு தூங்கிட்டே இருப்போம், மைண்டு மட்டும் தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடுதுன்னு தெரியாது, எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது. சரிடா செல்லக்குட்டீஸ், நம்ம வந்து ஒரே ஒரு வாரம் மட்டும் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவோமா? நைட்டு சாப்பாடை 7 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. மேக்ஸிமம் 6:30க்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, சரிங்களா? இதை ஒரே ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் அலாரம் இல்லாமலே நீங்கள் தன்னப்பாட்டில் எழுந்திப்பீங்க. ஒன்று. இன்னொன்று, நம்ம ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாயிரும். 2. 3வது, பாடி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். என்னடா இது இன்றைக்கி வெயிட்டாகவே இல்லை நம்ம அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். 4. இந்த 4மே இருக்கும். மக்கள், அதாவது நமக்கு சுற்றி இருக்கவங்களாம் கேட்பாங்க, என்னடி சேஞ்ச் பண்ண நீ திடீர்னுட்டு இவ்வளோ க்ளோ ஆகிட்ட அப்படின்ட்டு. அப்போ நம்ம சொல்லுவோம், ஏய் நான் நைட் சாப்பாடை விட்டுட்டேன்டி அப்படின்ட்டு. ஏன்னா நைட் சாப்பாடை விட்டுறதுனால அவ்வளோ நன்மை கிடைக்குது. பட் அது யாருக்குமே தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்சால் கூட நமக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையாவது போட்டு தின்றுறது. தின்னு முடிச்சுட்டு உடம்பு குறையல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக நான் ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா முடியாது. ஃபஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து லைட் டின்னராக எடுங்க. அடுத்து ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக விடுங்க. அடுத்து ஒரு நாள் ஃப்ரீயாக விடுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு மொத்தமாக நைட் டின்னரை வந்து 7 மணிக்குள்ளே முடிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் வேணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் டிசிப்ளினே இருக்காது, எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஆனால் ஒரே ஒரு நைட் சாப்பாடை விடுறதுக்கு கூட முடியலைன்னா லைஃப்பில் எப்படி நம்மளால் பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரை சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். உங்கள் லைஃப் முழுக்க சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட் சாப்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வாரம் கரெக்டாக நைட்டு வந்து சாப்பாடை 7 மணிக்குள்ளே முடிக்கிறோம். அதுவும் லைட்டாக, சரிங்களா? ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஹெவியாக சாப்பிடாம லைட்டாக சாப்பிடணும், சரியா? பட் நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தான் நினைப்பாங்க, காலையில் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அவசர அவசரமாக ஆஃபீஸ் போடுறது, ஸ்கூலுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. மதியானம் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவாங்க. ஆனால் நைட்டு மட்டும் வச்சுன்னு இறுக்கிடுவாங்க. பட் அப்படி இருக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. ஏன்னா நம்ம நைட்டு பாட்டு சாப்பிட்டு முடிச்சுருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உடம்பு குறையவே இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். தூக்கம் இல்லைன்னு கவலைப்படுவோம். ரொம்ப டயர்டாக இருப்போம். மைண்டு ஃபுல்லாக டல்லாகவே இருக்கும். இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு, இது எல்லாமே வரதுக்கு காரணம் இந்த நைட் சாப்பாடு தான். ஸோ நைட் சாப்பாடு நிப்பாட்டுறோம், சூப்பராக ஆகணும். ஏன்னா இது அவ்வளோவுமே ஃபேட்டாக அப்படியே இருக்கும். இதுவே நல்லா கவனிச்சு பாருங்களேன். பகல் ஃபுல்லாக சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அவங்களெல்லாம் பாருங்கள், எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சரி உடம்பு வந்து ஒல்லியாகவே இருக்கும். எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க அசால்ட்டாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சத்தானதை மட்டுமே சாப்பிடுங்கடா. நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் இதுதான். ஏன்னா நானே ஒரு காலத்தில் செஞ்ச மிஸ்டேக் அதுதான். சோத்துல தான்டா நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சோத்தை அள்ளி அள்ளி தின்னுட்டு இப்போ குண்டாகி கிடக்குறோம். ஸோ சோறை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக நிறைய பாதாம் பிசின்லாம் குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டா. ஸோ கண்டிப்பாக பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வெளியில் போகிற
அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நாங்களாவது வீட்டில் இருக்கிறோம், பட் நீங்கள் வந்து வெளியில் போகிற ஆம்பளைங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படும் உடம்பு குளிர்ச்சி. ஸோ கண்டிப்பாக பாதாம் பிசின்லாம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது டெய்லி 2 ஸ்பூன் மட்டும் எடுங்க, பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நைட் சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணுறோம், உடம்பை வந்து சந்தோஷமாக வைக்கிறோம், நம்மளும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் வந்து சேலஞ்ச் எடுக்கிறதா இருந்தால் திரும்பவும் சொல்கிறேன், கமெண்ட்டில் வந்து சேலஞ்சு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சேலஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா. இந்த காணத்தை வந்து கண்டிப்பாக நைட் நேரம் டின்னராக எடுத்துக்காங்கடா. ஏன்னா அந்த ஊழ சதம் சொல்லுவோம் தெரியுமா, கையில் சதை தொங்குறது, பேக் சைட்லாம் சதை வைக்கிறது, இது எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணும். ஊழ சதை, கெட்ட கொழுப்பு இருக்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் காணமும் எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கோங்க, குட்டி அதாவது நம்ம கொய்யா எடுத்துக்கோங்க, கொய்யாவில் நிறைய ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கொத்தமல்லி அவிச்சு குடிங்க, ஜீரகம் அவிச்சு குடிங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. நைட்டுக்கு கண்டிப்பாக கடுக்கா பொடி குடிங்க. இந்த மாதிரிலாம் அசால்ட்டாக செஞ்சீங்கன்னா அசால்ட்டாக உங்கள் உடம்பு குறையும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் தான் குறையும் இல்லை, இப்படியும் நம்ம வந்து உடம்பு குறைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பைமா.